ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோவில் காப்பி கேட் சேனல்ஸ் பத்தி தான் நம்ம பேச போறோம். முதல்ல காப்பி கேட் சேனல்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். காப்பி கேட் சேனல்னா ஒண்ணு இல்லைங்க, ஒரே மாதிரியான வீடியோக்கள் போடும் ரெண்டு சேனல்கள். என்ன சொல்லணும்னா, ஒரு சேனலை பத்தி இன்னொருத்தவங்க காப்பி அடிச்சு வீடியோ போடுறாங்க பாத்தீங்களா, அதுதான் காப்பி கேட் சேனல்ஸ். அந்த வரிசையில இன்னைக்கு முதல் காப்பி கேட் சேனல்ஸ் வீடியோவா திருமதி இல்லத்தையும் நம்ம கார்த்திகா சேனலை பற்றி தான் பேச போறோம். அவங்க எந்தெந்த விதத்துல சிமிலரா இருக்காங்க, எந்த மாதிரியான வீடியோக்கள் போடுறாங்க, அவங்க எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ்ல வீடியோ போடுறாங்க, இந்த ரெண்டு சேனலுக்கு உள்ள ஒற்றுமை வேற்றுமை, இவங்க போடுற வீடியோக்கெல்லாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு என்பதெல்லாம் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த ரெண்டு சேனலுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், ஆரம்பத்துல இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய வீடியோக்களும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சில ஈகோ கிளாஷ்னால அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. முதல்ல திருமதி இல்லம் தான் சேனல் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அப்புறம் தான் சில வருஷம் கழிச்சு கார்த்திகா சேனலும் ஆரம்பிச்சாங்க. இதை ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, கார்த்திகா சேனல் திருமதி இல்லம் சேனல்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு அவங்க திருமதி இல்லம் சேனலை காப்பி பண்ணி தான் இப்ப நிறைய வீடியோக்கள் பதிவிடுறாங்க. இப்படி பதிவிடுறதுனால என்னவோ இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இவங்க பிரிஞ்சிருந்தாலும் இவங்க வீடியோக்கெல்லாம் பாருங்களேன், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி கண்டென்ட் வீடியோஸ். அவங்க என்ன பண்றாங்களோ அதையே இவங்களும் பண்ணுவாங்க, இவங்க பண்றத அவங்களும் பண்றாங்க. என்ன கொஞ்சம் வேற வேற மாதிரி பண்ற மாதிரி நம்ம கிட்ட காட்டிக்குவாங்க. மொத்தத்துல இந்த ரெண்டு சேனலும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தான். இன்னும் டீடைலா சொல்ல போனா, திருமதி இல்லம் சேனல்ல உள்ளவங்க நகை கடைக்கு போய் நகை வாங்கினாங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துல கார்த்திகா சேனல்ல அவங்க போய் கடையில நகை வாங்கி வீடியோவா போடுவாங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வீட்டை சுத்தி சுத்தி கிளீன் பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். இந்த ரெண்டு பேருமே வீட்டை ரொம்ப கிளீனா வச்சுக்கிற மாதிரி நமக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு 2-3 வாட்டி அவங்க நகையில வச்சு ரெண்டு பேருமே வீடியோ போடுவாங்க. திருமதி இல்லம் சேனல் எப்படி போடுவாங்கன்னா, சூட்கேஸ் ஃபுல் ஆஃப் ஜுவல்லரின்னு போடுவாங்க. அதே கார்த்திகா சேனல் பாருங்களேன், நான் 100 பவுன் வச்சிருக்கேன்னு அவங்க ஒரு வீடியோ போடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சூப்பரா ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்ணுவாங்க. ஏஜென்ட் எல்லாம் தோத்துருவாங்க இவங்க ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்ணும் பொழுது. ஒன்னு சொல்லுவாங்களே, வாழைப்பழம் மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரிதான் ப்ராடக்ட் விக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே பண்ணுவாங்க. இன்னும் ஒருபடி மேல சொல்ல போனா, தேவையில்லாத பொருட்களை ப்ரமோட் பண்றதுல இவங்க ரெண்டு பேருமே எக்ஸ்பர்ட் தான். திருமதி இல்லம் சேனல்ல உள்ளவங்க அவங்க வீட்டுல உள்ள குழந்தைய காட்டி வீடியோ போடுறாங்க. கார்த்திகா சேனல் உள்ளவங்க அவங்க பையனை காட்டி வீடியோ போடுறாங்க. சோசியல் மீடியாவில் குழந்தைகளை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம கத்திக்கிட்டே இருந்தாலும் இவங்க காலத்துல உழுவாது. ஏன்னா இந்த மாதிரி சேனலுக்கெல்லாம் குடும்ப பொறுப்பும் கிடையாது, சமூக பொறுப்பும் கிடையாது. இப்படி இந்த ரெண்டு சேனலுக்குள்ள ஒற்றுமையை அடுக்கிக்கிட்டே போலாங்க. அவ்வளவு ஒற்றுமை இருக்கு. இப்படி அந்த ஒற்றுமையே ரொம்ப யூஸ்லெஸ் தாங்க. இவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் பயனில்லாத வீடியோ போடுறதுலயும் ஒற்றுமையா இருக்காங்க. இப்படி சுயநலம் நிறைந்த சேனல் தான் இந்த ரெண்டு சேனல்களும். இந்த ரெண்டு சேனலோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா, லோயர் மிடில் கிளாஸும் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். இந்த ரெண்டு சேனலுமே இவங்களை கனெக்ட் பண்ற மாதிரி தான் வீடியோக்கள் பதிவிடுறாங்க. எப்படின்னா, இந்த ரெண்டு சேனல்ல உள்ளவங்களும் அவங்கள்ட்ட எல்லாமே இருந்தும் தன்னுடைய லோயர் மிடில் கிளாஸ் இந்த ரேஞ்சில தான் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, இவங்களெல்லாம் மிடில் கிளாஸ்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிட்ட எப்படி 100 பவுன் தங்க நகை இருக்கும் சொல்லுங்க. இந்த ரெண்டு சேனல்களுமே அவங்க அட்ரஸ் பண்ணும்போது நம்ம ஃபேமிலி நம்ம குடும்பம் என்றுதான் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன் இவங்க குறிப்பா லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளை டார்கெட் பண்றாங்கன்னா, லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த சைடும் போக முடியாம அந்த சைடும் போக முடியாம நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்கல்ல, அததான் இவங்க சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. ப்ராடக்ட் எல்லாம் ப்ரோமோட் பண்ணும் பொழுது அவங்களுக்கான ஒரு தேவைய இவங்க உருவாக்குறாங்க. ஒரு பொருள் அந்த குடும்பத்துக்கு தேவையே இல்லாத பட்சத்துல இவங்க அதை காட்டி ஒரு தேவையை உருவாக்கிடுறாங்க. அதே மாதிரி இவங்க ஆடம்பர குடும்ப கொண்டாட்ட நிகழ்வுகள்லாம் காட்டி பாக்குற அந்த மக்களுடைய இயலாமையும் கேள்விக்குறியாக்கிறாங்க. அதே மாதிரி திருமதி இல்லம் சேனலும் கார்த்திகா சேனலும் அவங்க பெர்ஃபெக்ட் லைஃப் லீட் பண்ற மாதிரி வேற வீடியோக்காக காட்டுறாங்களா, அதை பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்?
ஓ இவங்க சூப்பரா லைஃப் லீட் பண்றாங்களே, இவங்கள மாதிரி இருக்கலாம் என்று தானே நமக்கு தோணும். நீங்களே நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு 10-20 நிமிஷம் வீடியோவில் அவங்கள பத்தி நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. இவங்கெல்லாம் வீடியோக்காக நடித்து நாடகம் ஆடுறாங்கன்னு நமக்கு ஏன் புரிய மாட்டுது? அதனாலதான் சொல்றேன், இந்த 2 சேனல்களும் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளை தான் குறி வைத்து வீடியோ பதிவிடுறாங்க. இந்த திருமதி இல்லம் சேனல் மற்றும் கார்த்திகா சேனலோட நோக்கம் என்னன்னா வருமானம் ஈட்டுறது தாங்க. வருமானம் ஈட்டுறது தப்பே கிடையாது. ஆனா நம்ம எந்த வழியில பண்றோம், யாரை வச்சு பண்றோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஏதை நான் சொல்றேன்னா, இவங்கெல்லாம் வேறொரு நோக்கத்திற்காக சேனல் ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த 2 சேனலும் நமக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்றாங்கன்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நாம ஒவ்வொரும் நம்ம வீட்டுல என்னென்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை தான் அவங்களும் பண்றாங்க. என்ன அவங்க அதை வீடியோவா போட்டு அவங்க பர்ஃபெக்ட்னு காட்டிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வாய்க்கு வாய் நம்மள ஃபேமிலின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபேமிலின்னு சொல்றாங்களே, அந்த ஃபேமிலிக்கு என்ன பண்ணாங்க சொல்லுங்க? அந்த ஃபேமிலியை வச்சுதான் இவங்க வருமானமே ஈட்டுறாங்க. ஆனா இதெல்லாம் தெரியாம அவங்க ஃபேமிலின்னு சொல்லிட்டாங்களே, நமக்கு எல்லாம் அவங்க நல்லதுதான் பண்றாங்கன்னு நிறைய பேர் ஏமாந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதாங்க சொல்றேன், இவங்க நோக்கம் எல்லாம் பெருசா ஒண்ணும் கிடையாதுங்க. சப்ஸ்கிரைபர்ஸை பயன்படுத்தி எப்படியெல்லாம் வருமானம் ஈட்டலாம் என்பது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே நோக்கமா இருக்கு. பாக்குற நம்ம வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2 சேனல்களும் ஒரே மாதிரியான வீடியோக்கள் தான் பதிவிடுறாங்க. நம்ம குடும்பத்துல நம்ம பண்றத தான் வீடியோவா காட்டுறாங்க. அதனால இந்த 2 சேனல்களும் உங்களுடைய வாழ்க்கையோட முன் உதாரணமா எடுத்துக்காதீங்க. அதற்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவங்க தான் இந்த 2 சேனல்களும். இவங்கெல்லாம் பண்றது பேசுறது எல்லாம் வீடியோக்காக தான். அதனால இவங்கள மாதிரி நிறைய காப்பி கேட் சேனல்ஸ் நிறைய இருக்கு. அவங்க எல்லாம் ஒரே மாதிரியான வீடியோக்கள் பதிவிட்டு நம்மளையும் முட்டாளாக்குறாங்க. அதனால இவங்க எல்லாம் புதுசா ஒண்ணு பண்றேன்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாதீங்க. எனவே பாக்குற நாம சமூக பொறுப்போடு நடந்து கொள்வோம். இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து நாம விலகியே இருப்போம். கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.